அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். அந்த விலாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதில் தமிழ் விலாக்ஸ் போகவே போகாது. இது செகண்ட் சேனல். இது ரீச் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. உங்களில் எவ்வளோ பேர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னும் கனெக்டில் இருக்கீங்க? நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் காலில் கனெக்ட் இருக்கேன். சில நேரத்தில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நேரில் போய் மீட் கூட பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணாங்கன்னு போனேன். எனக்கு எப்போவுமே கன்ஃபியூஷன், இந்த டோரா அந்த டோரான்னு சேமாக இருக்குமா. அதனால தான் என்னோடய ஆண்டி கூட வந்திருந்தாங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஆண்டிக்கு எனக்கு ஜூஸ் கொடுத்தாங்க. அங்கே என்னோடய ஆண்டி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறமா வான்னு சொல்லிவிட்டு அப்புறமா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பேசவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு பேபி ஆகிடுச்சா, பேபியை சமாளிக்கிறதே பாவம் அவங்களுக்கு ஒரு டியூட்டி மாதிரி ஆகிட்டு இருக்குது. டாக்டர் ஆனால் கிளினிக்கு போகிற மாதிரி இல்லை. இப்போ டைமு அவங்க 2 பசங்களை பார்த்துக்கிறது இல்லையே டைம் போயிடுது. அவங்க ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாங்க இப்போ 2 கிளினிக்கையும். நான் எப்போவுமே ஃபோன் பண்ணிட்டு தான் போய் வரட்டுமா இல்லையான்னு. அவங்க இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நீ எப்போவுமே வருது, இப்போ வரதே இல்லையே முன்ன மாதிரி ஏன்னு. அதனால போயிருந்தேன். நல்லா சமைச்சிருந்தான். ரைஸு, கறி குழம்பு, கிரேவி, அதெல்லாம். எனக்கு எதுவுமே சமைக்க வராது. என் ஃப்ரெண்ட் இவ்வளோ சமைக்கிறாளா, அதை பார்த்த உடனே எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. ஸ்கூல் படிக்கும்போது சில பேருக்கு சமைக்க வரும், சில பேருக்கு வராது. அதுவும் 90s கிட்ஸ்க்கு நல்லா சமைக்க வரும். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வராது. நாங்கள் 90s கிட்ஸ்னால் இன்னோசென்ட் தானே. அது என்னோடய ஃப்ரெண்ட் இவ்வளோ நல்லா சமைக்கிறான், எனக்கு ஒன்றுமே வர்றதில்லை. அது பார்த்து எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, சிரிப்பாகவும் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு அவன் சமைச்சது. பட் மதர்ஸ்க்கு இவ்வளோ வேலையான நான் அவள் வீட்டுக்கு போய் தான் பார்த்தேன். என்னோடய சிஸ்டருக்கு இருக்குது ஒரு குழந்தை, அது எங்கள் அம்மா பார்த்துக்குறாங்க. அவ்வளோ தெரியல. பட் 2 பேபியை எப்படி சமாளிக்கிறான்னு நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டம். பாவம் அவன் அழுதுறா வேற. சமாளிக்க முடியல. யாருமே இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் அவன் மட்டும்தான். ஹஸ்பண்ட் கிளினிக்கு போயிடுறாங்க. அவன் தனியாக தான் இருக்கா. அதனால அவளுக்கு தனியாக இருக்கிறப்போ ரொம்ப லான்லியாக, அதுவும் இல்லாமல் குழந்தைங்களை ரொம்ப பார்த்துக்கணுமா, கேர் பண்ணி இங்கே போயிடுவாங்களோ அங்கே போயிடுவாங்களோன்னு அது ஸ்ட்ரெஸ்ஸு தான் அவளுக்கு அதிகமாக இருந்துச்சு. அவ்வளோதான். என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவள் கூட பேசிவிட்டு வீட்டுக்கு, எங்கள் ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா டீ அது சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இன்றைக்கான விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.